அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். என்கின்ற கிணற்றுக்கு அருகிலே ஒப்பந்தம் செய்து கொண்டதின் காரணமாக ஹுதைபியா உடன்படிக்கை என்பதாக பெயர் வந்தது. உஹது என்கின்ற மலைக்கு அருகிலே போர் செய்ததின் காரணமாக உஹது போர் என்பதாக பெயர் வந்தது. இப்படி எதுவெல்லாம் முக்கியமான நிகழ்வோ அதை முன்வைத்து அது அடையாளப்படுத்தப்படும். அந்த அடிப்படையில் தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆலோசனை வைக்கிறார்கள். நமக்கு என்று ஒரு வருடம் வேண்டும். நிறைய ஆலோசனைகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததை நாம் கணக்கிடலாம் என்று ஒரு புறம், இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆனதை நாம் வருடத்தின் முதல் வருடமாக கணக்கிட்டுக் கொள்ளலாம் என்று ஒரு மஷூரா, இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக மாறினார்களே 40வது வயதில் அந்த நுபுவத்தை நம் வருடத்தின் ஆரம்பமாக வைத்துக் கொள்ளலாம் என்பதாக ஒரு மஷூரா. இப்படி எதற்குமே ஒரு சரியான முடிவு கிடைக்காத போது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் ஒரு உன்னதமான ஒரு மஷூராவை வைத்தார்கள். இஸ்லாம் மக்காவில் இருந்ததை விட மதீனாவிற்குள் சென்ற பிறகுதான் அதிகமாக வளரத் தொடங்கியது. எனவே ஹிஜ்ரத் பயணத்தையே நாம் வருடத்தின் முதலாவதாக கணக்கிட்டுக் கொள்ளலாம் என்று சொன்னவுடன் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்காமல் உடனே அங்கீகரித்துக் கொள்கிறார்கள். சரி, வருடம் ஹிஜ்ரத் என்பது முடிவாகிவிட்டது. மாதத்தை எதிலிருந்து தொடங்குவது? அன்றைய காலத்தில் அரபுகள் தேவைக்கு ஏற்றாற் போல் மாதத்தை மாற்றிக்கொண்டே இருந்தார்கள். உதாரணத்திற்கு 4 கண்ணியமான மாதங்களான முஹர்ரமுடைய மாதம், ரஜபுடைய மாதம், துல்காதா, துல்ஹஜ், இதெல்லாம் போர் செய்யக்கூடாது. ஆனால் போர் செய்ய வேண்டும் என்கின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது இல்லை, இது அந்த கண்ணியத்திற்குரிய மாதம் கிடையாது, இது ரமலானுடைய மாதம் என்பதாக மாற்றிக் கொள்வார்கள். இல்லை, இது சஃபருடைய மாதம் என்பதாக மாற்றிக் கொள்வார்கள். இப்படி தங்களுடைய தோதுக்கு ஏற்றவாறு மாதங்களை மாற்றி வைத்து எது சரியான வரிசை என்பது அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. எனவே இதுவும் ஒரு பிரச்சனையாக எழுகின்ற பொழுதுதான் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முஹர்ரம் மாதத்தை முதல் மாதமாக நாம் கணக்கிட்டுக் கொள்ளலாம். ஏனென்றால் ஹாஜிகள் எல்லாம் ஹஜ் செய்துவிட்டு துல்ஹஜ் மாதத்தை முடித்துவிட்டு அப்போதுதான் திரும்பி வருவார்கள். முஹர்ரம் என்பதை நாம் முதல் மாதமாக ஆக்கிக் கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்குமே என்பதாக ஆலோசனை வழங்குகிறார்கள். அதுவே அங்கீகரித்துக் கொள்ளப்பட்டது. எனவே ஹிஜ்ரத்துடைய பயணத்தை ஹிஜ்ரி புத்தாண்டு என்பதாகவும் முஹர்ரமுடைய மாதத்தை முதல் மாதமாகவும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி காலத்திலே முடிவு செய்யப்படுகிறது. அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நாம் ஒரு திருமண பத்திரிகையாக இருந்தாலும் சரி, அல்லது ஹஜ் உம்ரா போன்ற பயணங்களுக்கு நாம் செல்வதாக இருந்தாலும் சரி, ஹிஜ்ரி என்பதை நாம் அடையாளப்படுத்தாமல் இருப்பது கிடையாது. உலகத்திலே யாரெல்லாம் இந்த வருடத்தை கணக்கு செய்கின்றார்களோ அதற்கு பின்னால் ஒரு வேடிக்கை இருக்கும், ஒரு நகைச்சுவை இருக்கும், அது போலித்தனம் இருக்கும். ஆங்கில புத்தாண்டை எடுத்துக்கொண்டால் அதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. கிபி, கிமு, கிறிஸ்துவ பிறப்பிற்கு முன்பு, கிறிஸ்துவ பிறப்பிற்கு பின்பு என்கின்ற அடிப்படை ஆதாரம் இல்லாமல் யூகத்தின் அடிப்படையிலே இப்போதைக்கும் நாம் 2026 அடைந்திருக்கிறோம். எந்த தேதியில் பிறந்தார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பது அவர்களுக்கும் தெரியாது. 90% கிறிஸ்துவர்களே இதை மறுக்கிறார்கள். 2026 என்பது உண்மை கிடையாது. 2026 வருடங்கள் இயேசு பிறந்து கணக்கிடப்படுவது கிடையாது. அது யூகம் என்பதாக 90% கிறிஸ்துவர்களே உண்மைப்படுத்துகிறார்கள். ஆனால் ஹிஜ்ரி புத்தாண்டு தான் மாதம் ஒரு படிப்பினைகளை பின்புலமாக வைத்துக் கொண்டு அது கணக்கிடப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹிஜ்ரத்தை நாம் பொறுத்த வரைக்கும் இமாம் தஃசீர் குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பல்வேறு வகையான வகைகளில் இந்த ஹிஜ்ரத்தை வகைப்படுத்துகிறார்கள். ஒரு ஆசைப்பட்டு செல்லும் ஹிஜ்ரத் என்று ஒன்று இருக்கிறது. நிர்பந்தமாக மார்க்கத்தின்படி வாழவே முடியாது என்று சொல்கின்ற நிர்பந்தத்திலும் ஒரு ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொள்வதும் அதற்கும் சவால் வழங்கப்படுகிறது என்பதாக குர்துபி ரஹிமஹுல்லாஹ் சில வரலாற்று ஆதாரங்களை காண்பிக்கிறார்கள். கஸமல் உலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அத்-திஹாபு ஃபில் அர்தி கிஸ்மைன் ஹரபன் வ தலபன், ஆசைப்பட்டு போவது ஒரு ஹிஜ்ரத், தேடி செல்வது ஒரு ஹிஜ்ரத், அல்லது பயத்தின் காரணமாக ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்று செல்கின்ற ஒரு ஹிஜ்ரத் என்று 2 வகையான ஹிஜ்ரத் இருக்கின்றது. அதிலே நிர்பந்த சூழ்நிலையில் ஒருவர் கட்டாயமாக இந்த இடத்தில் ஹிஜ்ரத் செய்தே ஆக வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது அல் ஹுரூஜ் மின் தாரில் ஹர்ப், இஸ்லாத்தின் அடிப்படை சட்டங்களை கூட பின்பற்ற முடியாமல் முழுக்க மாற்று மதத்தவர்களால் நசுக்கப்படுகின்ற ஊரிலே அல்லது அந்த நாட்டிலே இருப்பது
அது தண்டனைக்குரியது. அந்த இடத்திலிருந்து ஈமானை பாதுகாப்பதற்கு சட்டத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்தாக வேண்டும். இது முதலாவது ஹிஜ்ரத். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்றார்கள். இது ஒரு ஃபர்லான ஹிஜ்ரத் என்பதாக முதல் ஹிஜ்ரத்தை அடையாளப்படுத்துகின்றார்கள். இரண்டாவது அல் ஹுரூஜ் மின் அர்தில் பித்ஆ, எங்கெல்லாம் சுன்னத்திற்கு மாற்றமான செயல்கள் நடக்கின்றதோ அந்த இடத்தை விட்டு அல்லது அந்த ஊரை விட்டு அல்லது அந்த நாட்டை விட்டு செல்வதும் ஹிஜ்ரத்தின் இரண்டாவது வகை. அந்த இடத்திலே ஒருவேளை முன்னோர்களை திட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அல்லது சுன்னத்திற்கு மாற்றமான செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அங்கிருந்து செல்வது கட்டாயம், அங்கு இருப்பது ஹலால் ஆகாது என்பதாக இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். ஒரு முன்னோர்களை திட்டுவதே அந்த இடத்தில் பித்அத் நிகழ்வதற்கான முக்கிய அஸ்திவாரம் என்பதை மாலிக் இமாம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். இது இரண்டாவது வகையான ஹிஜ்ரத். மூன்றாவது சொல்கிறார்கள் அல் ஹுரூஜ் மின் அர்தின் கலப அலைஹில் ஹராம், எங்கே ஹலாலுக்கான ஒரு முகாந்திரமே இல்லாமல் முழுக்க முழுக்க ஹராமில் மட்டுமே ஊறி திளைக்கிறார்களோ அந்த மக்களுக்கு மத்தியில் வாழ்வதும் தண்டனைக்குரியது. அங்கிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள ஹிஜ்ரத் மேற்கொள்ள வேண்டும் என்று மூன்றாவது ஹிஜ்ரத்தை மேற்கொள் காண்பிக்கிறார்கள். நான்காவது அல் ஃபிரார் மினல் அஸியத்தி ஃபில் பதன், இஸ்லாத்தை கொண்டிருப்பதின் காரணமாக நம்மை அடிப்பார்கள், நம்மளை துன்புறுத்துவார்கள், உடல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்துவார்கள் என்று இருக்கின்ற பொழுது அங்கிருந்தும் புறப்பட்டு செல்வது ஒரு ஹிஜ்ரத் தான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்நாள் முழுக்க ஹிஜ்ரத்திலேயே தான் சென்று கொண்டே இருந்தார்கள். அவர்கள் இருந்த அந்த பகுதிகளை இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள். தன்னுடைய தந்தை ஆசர் அவர்கள் முதற்கொண்டு எதிர்ப்புகள் வருகின்ற பொழுது, நெருப்பிலே தூக்கி போடப்படுகின்ற பொழுது அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உயிரை பாதுகாக்கவும் செல்லலாம். ஐந்தாவதாக ஹவுஃபுல் மர்தி வல் வபா, எந்த இடத்திலெல்லாம் நோய் பரவுகின்றதோ அந்த நோயிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்யலாம். ஆனால் ஹதீஸிலே தாவுன் என்று சொல்லப்படுகின்ற கொள்ளை நோய், அந்த பிளேக் நோய் வருகின்ற பொழுது மட்டும் யாரும் அந்த இடத்திலிருந்து புறப்படக்கூடாது என்பது ஹதீஸில் தெளிவாக வருகிறது. இதனை தவிர்த்து வேறு எந்த நோய் ஏற்பட்டாலும் அங்கிருந்து புறப்படுவதும் அனுமதிக்கப்பட்டது. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே நுழைகின்ற பொழுது நிறைய சஹாபாக்களுக்கு அந்த சூழ்நிலை ஒத்துக்கொள்ளவில்லை. எனவே சில சஹாபாக்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள், நீங்கள் மதீனாவிலிருந்து வெளியே சென்று தங்கிக் கொள்ளலாம். ஆடு மேய்ப்பவர்கள் இவர்கள் வெளியில் சென்று தங்கிக் கொண்டு அங்கிருந்து ஆடை வைத்து உடம்பு சரியானதற்கு பிறகு நீங்கள் மதீனாவிற்குள்ளே வாருங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி தந்திருக்கிறார்கள். ஆறாவது ஹவுஃபுல் அதா மினல் மால், பொருளுக்கு ஏதேனும் பங்கம் விளைவிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் என்றால் உயிரை பாதுகாப்பது இப்படி கட்டாயமோ பொருளை பாதுகாப்பதும் கட்டாயம். ஹதீஸிலே வருகிறது, ஹுர்மத்து மாலில் முஸ்லிம் க ஹுர்மத்தி தபிஹி, உயிரை பாதுகாப்பதை போன்று பொருளை பாதுகாப்பதும் கட்டாய கடமை. எனவே அதற்காக ஹிஜ்ரத் புறப்படுவது ஆகுமானது என்பதாக ஒரு 6 வகையான ஹிஜ்ரத்தை இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இதில் முதல் ஹிஜ்ரத்தான அடிப்படை சட்டங்களை கூட, அடிப்படை ஏவல்கள் விளக்கங்களை கூட செய்ய முடியாமல் கஷ்டப்படுகின்ற பொழுது அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்வது கட்டாய கடமை. அதைதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காண்பித்தார்கள். கொஞ்சம் கூட நிம்மதியாக வாழவிடவில்லை. அல்லாஹ்வுடைய பாணி இந்த இடத்தில் கவனிக்க வேண்டும். முதலிலே அநியாயம் செய்யக்கூடிய மக்களிடத்திலே நபியை அனுப்புவார். அவர்கள் தாவத்தை எடுத்து சொல்வார்கள். ஏற்றுக்கொண்டால் சலாமத்தாக வாழ்வார்கள், இல்லை என்றால் அல்லாஹ் தஆலா 2 விஷயத்தை கையில் எடுப்பார். முதலாவது, அங்கு உள்ள எதிரிகளை, இஸ்லாத்தை அழிக்க நினைக்கின்ற எதிரிகள் அல்லாஹ் தஆலா அழித்து விடுவான். அல்லது அவர்கள் அப்படியே விட்டு விடுங்கள், நீங்கள் ஹிஜ்ரத் செய்து வேறு இடத்திற்கு சென்று விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா 2 விதமான பாணிகளை கையில் எடுப்பான். அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா முன்னெடுத்தான். அவர்கள் ஹிஜ்ரத் செய்து ஒரு 53வது வயதில் தான். ஆனால் அதற்கான அடையாளம், அதற்கான அஸ்திவாரம் போடப்பட்டது 40வது வயது. முதலாக ஹிரா மலை குகையிலே அந்த வஹி வருகிறது. வஹியிலே அவர்கள் பெற்ற விஷயத்தை ஹதீஜா அம்மையார் அவர்களிடத்தில் சொல்கின்றார்கள். அவருடைய பெரியத்தா மகனான வரகா இப்னு நௌஃபல் மிகவும் பரிசுத்தமான கிறிஸ்துவ மதத்தை உள்ளதன்படி ஏற்றுக்கொண்டவர். அவரிடத்திலே சென்று இந்த விஷயத்தை சொல்கின்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தை, இப்போது நீங்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதை யாரெல்லாம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ இதுவரைக்கும் உலகத்தில் வந்த அத்தனை நபர்களும் சொந்த மக்களாலேயே அங்கிருந்து வெளியேற்றப்படுவார்கள். இது நடக்கும் என்பதாக அவர் சொல்லி காண்பித்தார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், இது நடப்பது 40வது வயது. அவர் முஹரிஜியஹும், என்னை அந்த மக்கள் வெளியேற்றுவார்கள், என்னை அல்-அமீன் அஸ்-சாதிக், உண்மையாளர் நம்பிக்கையாளர்கள் என்றெல்லாம் பாராட்டுகிறார்களே, அப்படிப்பட்ட மக்கள் எனக்கு எதிராக மாறுவார்களா?
ஆம், கட்டாயமாக மாறுவார்கள். லம் யதி ரஜுலுன் கத்தும் பிமிஸ்லி மா ஜிஹத பிஹி இல்லா ஊதிய. நீங்கள் சொன்ன கருத்தை யார் யாரெல்லாம் உலகத்திலே கொண்டு வந்திருக்கிறார்களோ அத்தனை நபர்களும் சொந்த மக்களாலே அடிக்கப்பட்டார்கள், சொந்த மக்களாலே வெளியேற்றப்பட்டார்கள். நீங்களும் வெளியேற்றப்படுவீர்கள். ஒருவேளை அந்த சமயத்தில் நான் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு பக்கபலமாக நின்று உங்களை பாதுகாப்பேன் என்பதாக சொல்கிறார்கள். ஆனால் சிறிது நாட்களிலே அவர்கள் வஃபாத்தும் ஆகிவிடுகிறார்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 53வது வயது கனவு வருகிறது. அந்த கனவில் அல்லாஹ் தஆலா காண்பிக்கின்றான், ரஐது ஃபில் மனாமி அன்னி உஹாஜிரு மின் மக்கத இலா அர்தி பிஹா நஹ்ருன். நான் மக்காவிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே பேரித்தம்பழங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பூமி எனக்கு காட்டப்பட்டது. அப்போதைக்கு என்னுடைய நினைவிலே வந்தது 2 விஷயம்தான். ஒன்று, யமாமா என்கின்ற நாடு என் நினைவுக்கு வந்தது. இரண்டாவது, ஹஜர் என்று சொல்லப்படுகின்ற, தற்போதைக்கு அதன் பேர் பஹ்ரைன், அந்த ஒரு இடம் எனக்கு ஞாபகம் வந்தது. அங்கேதான் நாம் ஹிஜ்ரத் செய்ய வேண்டுமோ என்பதாக நான் நினைத்துக் கொண்டேன். பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து எனக்கு விளக்கம் கொடுத்தார்கள். ஃபஇதா ஹிய மதீனத்து யஸ்ரீப். நீங்கள் நினைத்த அந்த 2 பகுதிகளும் கிடையாது, நீங்கள் மதீனாவிற்கு தான் செல்ல வேண்டும். மதீனாவை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தேர்ந்தெடுத்த பூமி. எனவே நீங்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு சென்று விடுங்கள் என்பதாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மக்காவிலிருந்து தொந்தரவு தாங்க முடியாமல் மதீனாவிற்கு புலம்பெயர்கிறார்கள். ஏன் ஹிஜ்ரி என்ற புத்தாண்டு வருகிறது, அதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய தியாகங்கள் இருக்கிறது என்பதை இந்த ஹிஜ்ரத் பயணம் நமக்கு விளக்கி காண்பிக்கும். சுமார் 8 வருடங்களாக இந்த ஹிஜ்ரத் பயணம் என்பது மேற்கொள்ளப்பட்டது. நினைத்த உடனே எல்லோரும் கிளம்பிவிடவில்லை. அது காஃபிர்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக அவர்கள் இரவோடு இரவாக அல்லது வியாபார நோக்கில் அப்படியே சென்று மதீனாவிற்கு சென்று விடுவார்கள். இப்படி 8 வருடங்களாக நடந்தது. இதில் முதலாக மதீனாவிற்குள் நுழைந்தவர் ஹஜ்ரத் உம்மு அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இவருடைய வாழ்க்கை பின்புலத்தை பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் இழந்தார். ரசூலுல்லாஹ்விற்கு அனுமதி வந்தவுடன் நீங்கள் மதீனாவிற்கு செல்லலாம் என்பதாக அவர்கள் தெரிவித்தவுடன் முதலில் புறப்பட்டது குடும்பத்துடன் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். உம்மு சலமா, அவருடைய மனைவி, அவருடைய கணவர் அபூ சலமா, மகன் சலமா, மூவரும் செல்கின்ற பொழுது மக்கா வாசிகள் பிடித்து விட்டார்கள். அபூ சலமா நினைத்தால் நீ மட்டும் செல், என்னுடைய மகள் உம்மு சலமாவை நாங்கள் அனுப்ப மாட்டோம், அவள் என்னோடு தான் இருப்பாள் என்பதாக அந்த குடும்பம் பிடித்து வைத்துக் கொண்டது. மறுபக்கத்திலே அபூ சலமாவுடைய குடும்பத்தார்கள் என்னுடைய பேரனை நாங்கள் உன்னுடன் அனுப்ப மாட்டோம் என்று சலமாவை பிடித்து வைத்துக் கொண்டார்கள். மனைவி ஒரு பக்கம், மகன் ஒரு பக்கம், தனி மரமாக அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். இருப்பினும் அல்லாஹ்விற்காக எதை விளக்க தயாராக இருந்த சஹாபா பெருமக்கள் மனைவி முதலிவிட்டார்கள், மகனையும் முதலிவிட்டார்கள், மதீனாவிற்குள்ளே சென்று நுழைந்து விடுகிறார்கள். 1 வருட காலமாக மூவரும் தனித்தனியாக வாழ்கிறார்கள். பிறகுதான் 1 வருடம் கழித்து அந்த குடும்பத்தினர்கள் எல்லாம் இறக்கப்பட்டு மனைவியையும் மகனையும் விட்டு விட்டார்கள். உஸ்மான் இப்னு தல்ஹா என்கின்ற ஒரு நபரின் மூலமாக உம்மு சலமா அவர்கள் மதீனாவிற்கு வந்து அடைகிறார்கள். இப்படியெல்லாம் பலவிதமான தியாக வரலாறுகள் இதற்கு பின்னால் ஒளிந்து கிடக்கின்றன. மறுபக்கத்தில் கண்டறியாத அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்கின்ற சஹாபி சென்றார். கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மகன். மறுபக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய மனைவி, அவருடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு. இப்படியெல்லாம் கர்ப்பிணி பெண்களும் இரவோடு இரவாக மதீனாவை நோக்கி சென்று கொண்டே இருந்தார்கள். மக்காவிலே அப்போதைக்கு மிகப்பெரிய பணக்காரர் என்று அறியப்படுகின்ற சுஹைப் அர்-ரூமி ரலியல்லாஹு தஆலா ஆரம்பத்தில் ஏழையாக வந்தார்கள். தன்னுடைய வியாபார யுக்தியின் மூலமாக மாபெரும் செல்வந்தராக மாறினார்கள். இப்போது இவரும் மதீனாவுக்கு செல்கிறார் என்ற செய்தி கேள்விப்பட்டவுடன் ஒட்டுமொத்த மக்காவாசிகளும் வந்துவிட்டார்கள். சுஹைப் அவர்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடுகிறார்கள். மலை உச்சிக்கே சென்று விட்டார்கள். சென்று என்னிடத்திலே 10 அம்புகள் இருக்கின்றன, இந்த 10 அம்புகள் ஒன்று கூட வீண் போகவே போகாது, மிகச்சரியாக நெற்றிக்கு நேராக நான் எறிவேன், என்னை நோக்கி வராதீர்கள், வந்தால் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது என்பதாக நேருக்கு நேர் பேசுகிறார்கள். எதிரே வர பயந்த காஃபிர்கள் நின்று பேசுகிறார்கள். ஏழையாக வந்தீர்கள், எங்களின் மூலமாக நீங்கள் சம்பாதித்து பெரிய ஆளாக மாறி மதீனாவுக்கு செல்கிறீர்களா என்று கேட்டவுடன் என்னுடைய காசு பணம் தான் உங்களுக்கு முக்கியம் என்றால் நான் முழுவதுமாக உங்களுக்கு ஒப்படைத்து விடுகிறேன். மக்காவில் எங்கெல்லாம் எனக்கு இடங்கள் இருக்கின்றன, எங்கெல்லாம் நான் காசு சேமித்து வைத்துள்ளேன் என்று எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் சொல்லிவிடுகின்றேன், என்னை மட்டும் நீங்கள் விட்டு விடுங்கள் என்று அவர்கள் சொல்ல அதே போன்று வழிகாட்டப்பட்டது. அவர்கள் காசை எடுத்துக் கொண்டார்கள். இவர்கள் மதீனாவை நோக்கி வருகிறார்கள். வந்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை ரபிஹ சுஹைப், ரபிஹ சுஹைப். சுஹைப் மிகப்பெரிய ஒரு அற்புதமான வியாபாரத்தை செய்து வந்திருக்கிறார். லாபகரமான வியாபாரம் அது. அந்த இடத்துல பொருளின் மீது ஆசைப்படாமல் தீனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாவற்றையும் அவர் கொடுத்து விட்டு வந்து விட்டாரே, இது ஒரு அற்புதமான வியாபாரம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டினார்கள். பலவிதமான தியாகங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத்தை எடுத்துக்கொள்வோமே,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் ஹிஜ்ரத் செய்வதற்கு எவ்வளவு பெரிய திட்டமிடல்கள் இருந்தன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 51வது வயதிலே 52வது நெருக்கம். அந்த சமயத்திலே நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு ஒரு பாதுகாப்பு இருக்க வேண்டும். நாம் எங்கே செல்ல வேண்டுமோ அந்த இடத்துல நமக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும் என்று முன்கூட்டியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸஅப் இப்னு உமைர் என்கின்ற மிகச்சிறிய ஒரு சஹாபி மதீனாவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். அவர் சென்ற 2 வருடத்திலேயே ஒட்டுமொத்த மதீனாவாசிகளுக்கும் இஸ்லாத்தை சொல்லிவிட்டு 70 நபர்களை மக்காவிற்கு அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். 70 நபர்கள் இஸ்லாத்தை இருக்கிறார்கள். 52வது வயதின் முடிவிலே 70 மதீனாவாசிகள் மக்காவிற்கு வருகிறார்கள். முஸாஃபஹா முஆனகா செய்து எதுவெல்லாம் இஸ்லாத்தில் ஏவப்பட்டுள்ளதோ எதுவெல்லாம் தடுக்கப்பட்டுள்ளதோ எல்லாவற்றையும் அவர்கள் அங்கீகரித்துக் கொண்டு மதீனாவிற்கு செல்கின்றார்கள். அந்த 70 நபர்களும் சென்று ஒட்டுமொத்த மதீனாவாசிகளுமே முஸ்லிமாக மாற்றுகிறார்கள். இப்போது முஸ்லிம்கள் தங்குவதற்கு ஏற்ற ஒரு இடமாக மதீனா மாறிவிட்டது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு முன்பாக செய்த முதலாவது திட்டமிடல். இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரகசிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக ஏவினார்கள். கூட்டம் கூட்டமாக செல்ல வேண்டாம். நாம் செல்வது காஃபிர்களுக்கு தெரிந்துவிட்டால் நம்மளை தடுத்து விடுவார்கள். எனவே இரவோடு இரவாக வியாபார நோக்கத்திலே சென்று அப்படியே நீங்கள் மதீனாவிற்கு சென்று விடுங்கள். அடுத்து 2 நபர்கள் பேசிக்கொண்டு தெருவோரமாக செல்கிறீர்களே அதை மனதில் வைத்துக் கொண்டு அப்படியே நீங்கள் சென்று விடுங்கள் என்று பல்வேறு விதமான ஆலோசனைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். இது இரண்டாவதான திட்டமிடல். மூன்றாவது மிகவும் முக்கியமானது, யாரெல்லாம் சென்றார்களோ எல்லாவற்றையும் தெரிந்து விட்டு விட்டார்கள் காஃபிர்கள். இவர்கள் எல்லாருக்கும் தலைமை தாங்குகின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிறுத்த வேண்டும் என்று காஃபிர்கள் வீட்டை முற்றுகையிடுகிறார்கள். வெளியிலிருந்து பார்க்கின்ற பொழுது உள்ளே யாரோ நபர் தூங்கிக் கொண்டிருப்பதை போன்று தெரிகிறது. அது முஹம்மது என்பதாக காஃபிர்கள் விலகிக் கொண்டார்கள். ஆனால் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடையாது. தன்னை போன்று தன்னுடைய இடத்திலே அலி ரலியல்லாஹு அவர்களை படுக்க வைக்கிறார்கள். வெளியிலிருந்து இவர்கள் பார்க்கின்ற பொழுது முஹம்மதின் உள்ளேதான் இருக்கிறார் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்க அந்த சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளிருந்தவாறே மண்ணை எடுத்து ஊதுகிறார்கள். எல்லார் கண்களிலும் ஓடுகிறது. சுமார் அந்த வீட்டை சுற்றி 100 வாலிபர்கள். அத்தனை வாலிபர்களுக்கு மத்தியிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சரியாக உள்ளே புகுந்து வெளியே சென்று விடுகிறார்கள். கண் விழித்து பார்க்கின்ற பொழுதும் உள்ளே யாரோ படுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதாக தெரிகிறது. கடைசி வரைக்கும் அது முஹம்மது என்பதாக இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதோ வெளியே சென்று விட்டார்கள். அவர்கள் சென்று சேர்கின்ற இடம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீடுதான். மிகச்சரியாக சூரியன் உச்சிக்கு வருகின்ற பொழுது அந்த பகல் நேரத்திலே அவருடைய வீட்டை தட்டுகின்றார்கள். உடனே கதவு திறக்கப்படுகிறது. அங்கிருந்து ஹிஜ்ரத் பயணம் என்பது புறப்படுகிறது. நேராக அவர்கள் எதுவெல்லாம் சுலபமான வழியோ அங்கெல்லாம் செல்லவே இல்லை. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்வதற்கு மிக சுலபமான வழிகள் இருக்கின்றன. எங்கேயும் செல்லாமல் அதற்கு நேர் எதிராக இருக்கின்ற தெற்கு திசையிலே கடலோரமாக அவர்கள் செல்கின்றார்கள். காரணம், இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டமிடல். எப்படி முஹம்மது தப்பித்து விட்டார் என்று கேள்விப்பட்டு இந்த சுலபமான வழியில் தான் காஃபிர்கள் வருவார்கள் என்பதை புரிந்து கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டமான பாதையை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த வழியாக சென்றால் 3 நாட்கள் ஆகும். அதை தேர்ந்தெடுத்து அந்த வழியாக செல்கின்றார்கள். அங்கேதான் சவுர் குகை இருக்கின்றன. அந்த குகையில் சென்று அவர்கள் 3 நாட்கள் தங்குகிறார்கள். அப்பையும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டமிடுதலை பாருங்கள். மக்காவில் என்ன நடக்கின்றது என்பதை புரிந்து கொள்வதற்காக அங்கு ஒரு உளவாளி ஏற்படுத்துகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துர் ரஹ்மான் அவர் அங்கேதான் இருப்பார். இரவு நேரத்தில் அந்த குகைக்கு வந்து மக்காவுடைய அந்த ஒரு நாள் நிகழ்வுகளை அப்படியே சொல்லிவிடுவார். மறுபக்கத்தில் அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் உணவை கொண்டு வந்து அந்த குகையிலே தருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் தடங்களை பார்த்து அந்த காஃபிர்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆமிர் இப்னு ஃபுஹைரா என்கின்ற ஒரு நபர் ஆடுகளை வைத்துக் கொண்டு அந்த கால் தடத்தை அழித்து விடுவார். இப்படியெல்லாம் இந்த ஹிஜ்ரத் பயணத்திற்கு பின்னால் மாபெரும் திட்டமிடல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுவெல்லாம் செய்து வந்தார்கள். 3வது நாட்கள் முடிவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சவுர் குகையிலிருந்து புறப்படுகின்ற சமயத்தில் ஒரு காஃபிர் அவருக்கு வழிகாட்டுகிறார். சொல்ல போனால் காஃபிர் மக்காவாசியை சேர்ந்தவர். சொல்ல போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போட்டு கொடுத்திருக்கலாம். ஆனால் நம்பிக்கையான மிகவும் நிபுணத்துவம் மிக்க ஒரு நபரை சந்திக்கிறார்கள். அவருக்கு பேர் அப்துல்லா இப்னு உரைகித். அவரிடத்தில் காசு கொடுத்து, நாங்கள் இப்போது சவுர் குகையில் இருக்கின்றோம், எங்களை பத்திரமாக மதீனாவுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அதற்கான வழியை காட்டு என்று சொன்னவுடன் நம்பிக்கையானவர் காசையும் பெற்றுக்கொண்டு மஸ்ஜிதே குபா இப்போது இருக்கின்றது அந்த இடம் வரைக்கும் இவர் பாதுகாப்பாக அழைத்துக் கொண்டு செல்கிறார். அந்த மஸ்ஜித் குபாவிலிருந்து மதீனாவாசிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். எனவே அது வரைக்கும் அவர் பாதுகாப்பிற்காக வேண்டி வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயணத்தை முடித்தவுடன் தேவையான தொகையும் கொடுத்து அனுப்புகிறார்கள். இப்படி ஹிஜ்ரத் பயணம் முழுக்க முழுக்க மாபெரும் தியாகங்களுக்கு பின்னாலும் பலவிதமான திட்டமிடல்களுக்கு பின்னாலும் இந்த ஹிஜ்ரத் பயணம் என்பது நடந்து முடிந்தது. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று தியாக உணர்வோடு வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. இந்த ஹிஜ்ரத்தை
முதன்மைப்படுத்தி ஹிஜ்ரி புத்தாண்டு என்று நமக்கு ஏற்படுத்தி தந்தார்களே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. அவர்கள் மூலமாக இந்த உம்மத்திற்கு நாம் பெற்ற எல்லா விதமான சலுகைகளையும் எல்லா விதமான நன்மைகளையும் அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரைக்கும் தொடர் செய்வானாக என்கின்ற நல்ல துஆவுடன் முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.